மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலே நமக்கு செய்தி கொடுக்க வந்திருக்கிறவர் ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர் அருமை ஆசிரியை மேரி செவ்வாப்பேட்டை மேல்நிலை பள்ளியிலே பட்டதாரி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறவர்கள். அவர்கள் அகில இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி வருகிறார். திடீரென்று எனக்கு உடல்நிலை சரியில்லாதனாலே அம்மா அவர்களை வருவாங்களோ வரமாட்டாங்களோ நினைச்சு கேட்டேன். ஆனாலும் அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டார்கள். ஆகவே அருமை அம்மா அவர்களை நம்முடைய HSS டீம் மற்றும் மானுட நேய மக்கள் குழுவின் சார்பிலே அன்போடு வரவேற்கிறோம். வாய்ப்பினை நல்கிய என் தேவாதி தேவனுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். HSS டீம் மனிதநேய தலைவரும் சோஷியல் ஒர்க்கரும் ஊழியரும் ஆகிய ஐயா அவர்கள் என்னை அழைத்த போது என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஐயா அவர்களுக்கும் என் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும்
இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்து போவார். சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்து போவார். ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணங்கள் தேடியே சென்று வேத வசனம் விதைப்போம். ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணங்கள் தேடியே சென்று வேத வசனம் விதைப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்து போவார். ஆமாண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலையில என் தேவாதி தேவனை ஆண்டவரே ஒருமன இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டையா. என் தேவாதி தேவன் வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் என் தேவன் கரம் நீட்டி ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. அவர் இருதயத்தில் ஆத்தும மன்னாவை நீர் கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, இந்த காணொளியை கேட்டது நல்லது என்று ஒவ்வொருவரும் கடந்து செல்லட்டும். அடியாளை மறைத்து நீர் பேசும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அன்பின் பிதாவே, ஆமேன். பணிகளில பல வகை உண்டு. அவரவர்களுடைய படிப்புக்கு ஏற்றாற் போல அந்த பணியை இந்த உலக பிரகாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு படிப்பும் தேவை, படிப்பு இல்லாமையும் தேவை. இப்பேற்பட்டவர்களை ஆண்டவர் அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவர் பணிக்கு இத்தனை பாடுகள் இருக்கிறது என்று தெரிந்து சிலர் பின்வாங்கி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பேராயத்தால் கொடுக்கப்பட்ட தலைப்பு அருட்பொழிவு அருட்பணி, கிறிஸ்துவின் நறுமணம். கிறிஸ்து என்றால் அருட்பொழிவு பெற்றவர் அல்லது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது பொருள்படுகிறது. நறுமணம் வீசும் அந்த பணி கிறிஸ்துவையும் அவரது வாழ்வினையும் எடுத்துரைக்கிறது. நறுமணத்தை எப்பொழுதும் யாராலும் வெறுக்கப்பட மாட்டார்கள். நறுமணம் என்றாலே அனைவரும் விரும்புகின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. நறுமணம் எல்லா இடங்களிலும் அது பரவக்கூடியது. அதுபோல கிறிஸ்துவினுடைய நறுமணம் எங்கு வீசுகிறதோ அங்கெல்லாம் ஜனங்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அந்த நறுமணத்தை சுவைக்க வேண்டும், அதை ரசிக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். அந்த நறுமணம் என்பதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு.
1 யோவான் 2:27 சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அருமையான தேவ ஜனமே, அபிஷேகம் ஆண்டவரால் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அபிஷேகத்தை யார் யார் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். கிறிஸ்துவின் நறுமணம் அது அன்பை கொண்டது, நீதியை கொண்டது, உண்மையை கொண்டது, சத்தியத்தை கொண்டது. இப்பேற்பட்ட நற்குணங்கள் ஆவியின் கனிகளை கொண்ட இந்த அபிஷேகம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவனுடைய நறுமணத்தை 3 தலைப்புகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 அழைப்பின் நறுமணம், 2 அன்பின் நறுமணம், 3 அருட்பணியின் நறுமணம். அன்பின் நறுமணம் எல்லாரிடமும் வீசுவதில்லை. யார் யார் கிறிஸ்துவை ருசி பார்க்கிறார்களோ, யார் யார் ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறார்களோ அவர்களை மாத்திரம் கர்த்தர் அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? யாரையெல்லாம் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, கொலை செய்த கோபப்பட்ட மோசேவை அழைக்கிறார். 6.5 லட்சம் மக்களை வழிநடத்துவதற்காக இந்த மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அழைப்பு விடுத்தார். 2வது, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திய, கொலை செய்த, அவர்கள் இயேசு என்று பெயரை சொன்னாலே ஜெயிலில் போட்ட அருமையான பவுலை கர்த்தர் அழைக்கிறார். சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்களையும், நசுக்கப்பட்டவர்களையும், படிப்பறிவு இல்லாதவர்களையும், தீண்டத்தகாதவர்களையும், பேக்ரவுண்ட் இல்லாதவர்களையும், பேக் பேலன்ஸ் இல்லாதவர்களும் ஆகிய மீனவர்களை கர்த்தர் அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்டவர்களை கர்த்தர் ஏன் அழைத்தார்? யாத்ராகமம் 29:1 அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியால் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் யாரை விரும்பி அழைக்கிறாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். யாத்ராகமம் 29:7 அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. ஆண்டவர் கட்டளை போடுகிறார். அவரை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எதற்காக? அவருடைய வேலையை செய்வதற்காக, அடிமைப்பட்ட மக்களை வழி நடத்துவதற்காக, வியாதியில் இருப்பவர்களை விடுதலை செய்வதற்காக இப்பேற்பட்டவர்களை கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்பு என்ற நறுமணம் இவர்களிடம் வீசுகிறது. எசேக்கியேல் 38:7 சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. அருமையான தேவ ஜனமே, முதலாவது நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். நாம் நறுமணம் வீச வேண்டும் என்றால், நாம் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்றால், முதலில் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய குறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழையவைகளை ஒழிக்க வேண்டும். புதியவைகளை தரித்து கொள்ள வேண்டும். நவமான இருதயத்தை நமக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான தேவச்சனமே, முன்பெல்லாம் கிராமங்களில் அறுப்பு மிகுதியாய் இருக்கும், விளைச்சல் அதிகமாக இருக்கும். இந்த விளைச்சலை அறுவடை செய்வதற்காக ஆட்களை தேடுவார்கள். அதுபோலதான் ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த ஜனங்களை எல்லாம் வழிநடத்துவதற்காக அவர்களை தெரிந்து கொண்டுகிறார், தேடுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அருமையான தேவச்சனமே, ஓநாய்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆடுகளை பற்றி உமக்கு தெரியும். ஆடுகள் மேய்ப்பன் எவ்வழி போகிறானோ அவ்வழி புறப்பட்டு போய் கொண்டிருக்கும். ஆனால் ஓநாய்கள் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்றால் நீங்கள் எதற்கும் துணிந்தவர்களாய் இருக்க வேண்டும், தைரியமுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பு ஒரு நாளும் வீணாய் விடாதீர்கள். அவருடைய அழைப்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய வேலையை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் இருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அருமையான தேவச்சனமே, நம்முடைய கர்த்தர் அழைக்கிறார் என்றால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு அழைப்பும் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையும் உத்தமமான ஊழியத்தை செய்தார்களே, நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 2வது பார்த்தீங்கன்னா, அன்பின் நறுமணம். நம்பிக்கை எதையும் துணிந்து செய்யும், அன்பு எதையும் பொறுத்து கொள்ளும். இந்த அன்பின் நறுமணம் முழுவதும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த அன்பு நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது. அன்பு எதையும் பொறுத்து கொள்ளும், சகித்து கொள்ளும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினை. எவ்வளவு அழகான நறுமணங்கள் இந்த அதிகாரத்தில் வீசிக்கொண்டு இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த நறுமணத்தை நாம் வீசுவதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் உதாரணமாய் காணப்படுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அருமையான தேவச்சனமே, அவர் அன்பின் நிமித்தமாக நம்மை அனைவரையும் மீட்பதற்காக அவர் சிலுவையில் தொங்கினாரே, அவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் கொட்டினதே, எத்தனை பாடுகளை அவர் அனுபவித்தார். காரணம், அன்பின் நிமித்தமாக நம்மை மீட்டு கொள்ள வேண்டும், நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்பதற்காக அவர் பலியானார். அவர் சொல்லுகிறார், நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் அன்பு மாத்திரமே. உதாரணமாக 100க்கு அதிபதியை எடுத்துக்கொள்ளலாம். அவன் 100 பேருக்கு தலைவன். ஒருவனை வா என்றால் வருகிறான், மற்றொருவனை போ என்றால் போகிறான். அவ்வளவு அதிகாரம் படைத்த அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக, அவன் மீது அன்பு காரணமாக, அவன் மீது இரக்கப்பட்டதினாலே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடம் கெஞ்சுகிறார். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொத்தமாவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்கள் மீது அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும். உன்னை போல பிறனை நேசி இந்த ராஜரீக கட்டளையை நீங்களும் நானும் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கெட்ட குமாரனை எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் அழித்து போட்டான். கடைசியில தன் தகப்பனை நினைக்கிறான். என் தகப்பனுடைய வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு,
நான் ஏன் இப்படி கஷ்டப்படுவேன்? தன் தவறை உணர்ந்தான். தகப்பன் வரும்போதே ஓடி கட்டி பிடிக்கிறான். காரணம் என்ன? அந்த தகப்பனுக்கு தன் மகன் மீது உள்ள அன்பு. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று கெஞ்சுகிறானே, அது காரணம் என்ன? தன் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார். தகப்பன் மீது உள்ள நம்பிக்கை, தகப்பன் மீது உள்ள ஒரு பாசம், அந்த தகப்பனுக்கு அளவு கடந்த அன்பு இருந்ததனால அந்த மகனை அரவணைத்து கட்டிப்பிடித்தார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். தனக்கு துரோகம் செய்தார்கள். தன்னை சாகடிக்க வேண்டும் என்று எண்ணின தன் சகோதரரை அரவணைத்து கண்ணீர் விட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை போஷிக்கிறாரே. இந்த குடும்பத்தையே தகப்பனார் முதற்கொண்டு அவர்களை வழி நடத்துகிறாரே. காரணம் என்ன? அன்பு. இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் ஒரு வார்த்தை சொன்னாலே மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க. யாராவது காரி தொண்டை கரகரன்னு இருக்கும், ஆண் துப்பியிருப்பாங்க. அந்த வழியில வரவங்க யாரை பார்த்து நீ கார் துப்புற, எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அவளுக்கு. அருமையான தேவச்சனமே, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாயானால், நீ ஆண்டவருடைய பணியை செய்வாயானால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும், சகித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். எத்தனை ஊழியக்காரர்கள் கோபத்தினாலும் கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் கீழே விழுந்து விடுகிறார்கள், சறுக்குகிறார்கள், தள்ளாடுகிறார்கள். அருமையான தேவச்சனமே, அவர்களுக்குள் அன்பு இருக்குமானால் தன் மந்தையில் சேர்க்கப்பட்ட ஆடுகளை சிதறடிக்க மாட்டார்கள். என் அருமையான கர்த்தருடைய தேவச்சனமே, நீங்கள் பொறுத்து கொள்ளுகிறவர்களாக, அன்புள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனி. ஆவியின் கனி எடுத்தாலே முதல்ல வருவது அன்புதாங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும், சகல நற்குணங்களிலும், நீதியிலும், உண்மையிலும் விளங்கும். அருமையான தேவச்சனமே, இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அந்த அன்பை ருசி பார்க்க வேண்டும். அந்த அன்பின் நறுமணத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 யோவான் 3:18 சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையினாலும், உண்மையினாலும் அன்பு கூறுங்கள். பாருங்க, இங்க என்ன செய்ய சொல்றார் ஆண்டவர்? கிரியை செய்யுங்க. சும்மா வாய் மாலத்தை காட்டி நான் அன்பா இருக்கிறேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த அன்பு கிரியையில வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். கொர்நேலியை பாருங்க, அப்போஸ்தலர் 10:31, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நீ செய்த தான தர்மங்கள் தேவ சன்னிதானத்திலே எட்டினது. அப்ப பாருங்க, கிரியையில யாரு அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்துக்கு செல்லுவார்கள். அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யார் அன்புள்ள பிள்ளைகளா இருக்கிறார்களோ நிச்சயமா அவர்கள் ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் பொறுத்துக்கும். அந்த குணாதிசயங்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. எப்படி ஆண்டவருடைய பணியை செய்ய முடியும்? நான் ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு தன் குணங்கள் மாறவில்லை. வருகின்ற சபை மக்களிடம் அன்பு காட்டுவதில்லை. அவர்களை கடிந்து கொள்ளுகிறார்கள். பதில் சொல்லும்போது சாந்த குணமுள்ளவர்களாய் பதில் சொல்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. 3வது பார்த்தீர்களானால் அருட்பணி நறுமணம். சங்கீதம் 99:3,
மகத்துவமும் பயங்கரமுமான பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. அருமையான தேவச்சனமே, அவர் வல்லமையுள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அதிசயத்தை செய்கிறவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை துதிக்க வேண்டாமா? அவரை பாராட்ட வேண்டாமா? அவரை வணங்க வேண்டாமா? அவரை வாழ்த்த வேண்டாமா? அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் பணி மிக அற்புதமான பணிதான். அதுவும் மிக கடினமான பணிதான். அதை நீங்களும் நானும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். பவுல் எபேசு பட்டணத்துக்கு போறாரு. 2 வருடமாக வாடகை வீட்டை எடுத்து அவர் பணியை செய்கிறார். அந்த ஜனங்கள் உண்மையானவர்கள், கடின உழைப்பாளர்கள், உறுதி கொண்டவர்கள், தைரியம் உள்ளவர்கள், கர்த்தருடைய பணியிலே அன்பிலே நிலைத்திருந்தவர்கள். காரணம் என்ன? இவர் போதித்த போதனைகள், இவர் நடந்து கொண்ட விதம், அவர்களிடம் பழகின விதம், இதெல்லாம் பார்த்து அந்த எபேசு பட்டணம் மாறியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட பவுலை நாம் பார்க்கும்போது ஒரு கிராமம் மாத்திரம் அல்ல, 13 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறாரே. அவரை விட நாம் சிறந்தவர்களா? அவர் பட்ட பாடுகளை விட நாம் அனுபவிக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அவர்களை தங்கள் 2 பேராக நியமித்து அனுப்புகிறார். அருமையான தேவஜனம், ஏன் 2 பேரு? எதுக்கு அனுப்பணும்? ஒருவர் சோர்ந்து போவாரானால், ஒருவர் பலவீனப்படுவாரானால் அவரை தாங்குவதற்காக இன்னொருவரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார். 2 பேராக ஊழியத்துக்கு செல்வதற்கு என் ஆண்டவர் நியமித்து அனுப்புகிறார். 9ஆம் வசனம், லூக்கா 10:9. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் வெகு சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யம் வெகு சமீபமாய் இருக்கிறது, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யும் போது அவர்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகும்போது 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவ வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லும். பாருங்க, பணப்பைய வேணாம், சாமா பைய வேணாம், சாப்பாட்டு பைய வேணாம், செருப்பு வேணாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பணத்தின் மேல் மோகம் கொள்ளாதே. எந்த ஊழியக்காரனாவது பணத்தை நீ மோகமாக வைத்திருப்பாயானால், பணத்தின் மீது ஆசை கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக பரலோக ராஜ்யம் அடைய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பணக்காரன் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைந்து விடும், பணக்காரன் பரலோகத்தை அடைய முடியாது என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கின்ற, ஏழைகள் கொடுக்கின்ற அந்த காணிக்கையை நீ எடுத்து பயன்படுத்தும் போது உன் வயிற்று பிழைப்புக்காகவும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, இப்பேற்பட்ட பணியை நாம் செய்வோம். மத்தேயு 28:19 சொல்லுகிறது,
ஆகையால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு நீங்கள் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். இவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்றார் பாரு. புறப்பட்டு போங்க, ஆண்டவருடைய பணியை செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, விசுவாசிகளை ஆதாயப்படுத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவச்சனமே, ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இன்ட்ரிக்கு போயிட்டு இருக்கான். லேட் ஆச்சு, வேகமா போறான். வழியிலே ஒரு அம்மா, கார் ஓடல, என்ன பண்ண, பதைப்பு, திகைக்கிறாங்க. இந்த பக்கம் ஓடுறாங்க, அந்த பக்கம் ஓடுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பையன் அந்த இடத்துல போய் நிற்கிறான். ஆண்டவர் பேசுறாரு, நீ இன்ட்ரிக்கு போறியா, இந்த அம்மாவுக்கு உதவி செய்ய போறியா? சரி பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த அம்மாவுக்கு உதவி செய்வோம் சொல்லிட்டு அந்த காரை சரி செய்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு, அம்மா போயிட்டு வாங்கம்மான்னு அவன் அனுப்பி வைக்கிறான். அந்த அம்மா கடந்து போயிட்டாங்க. இவன் வேகமா ஓடுறான். போனா இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் மத்தியிலே போய் அமருகிறான். அருமையான தேவச்சனமே, உள்ளே கமிட்டி மெம்பர்ஸ் 5 பேர் கண்ணாடியில பார்க்கறாங்க. இந்த பையன் பதைக்கிறான். ஐயோ, நான் லேட் ஆயிடுச்சு, என் பேர் போயிடுச்சு போல இருக்கே. எழுந்து நிற்கிறான். அதிலிருந்து ஒரு அம்மா எழுந்து நிற்கிறாங்க. இவனை பார்த்த உடனே ஒரு அம்மா எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து முன்னாடி வா அப்படின்றாங்க. உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே அந்த அம்மா சொல்றாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் பார்த்து சொல்லுகிறான், இவன் தான் என்னுடைய காரை சரி செய்து எனக்கு அனுப்பணும். எல்லாரும் சத்தம் போடுறாங்க, அப்பா நான் இவனுக்கு தான் இந்த ஆர்டர் அடிச்சு கொடுக்கணும். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஆர்டர் அடிச்சவன் கையில கொடுங்கப்பா, இந்த ஆபீஸ்ல நீ வந்து வேலை, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவனிடம் நறுமணம் வீசுகிறது. பணியின் நறுமணம், அருட்பணியின் நறுமணம் வீசுகிறது. அன்பின் நறுமணம் வீசுகிறது. அழைப்பின் நறுமணம் வீசுகிறது. என் தேவச்சனமே, கர்த்தருக்கு பணி செய்வதில் சோர்ந்து போவாதீர்கள். ஊக்கமுள்ளவர்களாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். கர்த்தருடைய பணி மிகவும் அருமையானது. கஷ்டமான பணிதான், துன்பங்கள் நிறைந்ததான், அடிதடி வாங்கணும், ஏசுவார்கள், பேசுவார்கள், பல கஷ்டங்களை அனுபவிக்கணும். இந்த பணியை நீங்கள் செய்வீர்களானால் திறந்த வாசலை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, அன்பு செய்கிறவரே, அரவணைக்கிறவரே, இம்மட்டும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்பா, நாங்கள் நறுமணம் வீச வேண்டுமே தகப்பனே. எங்களுடைய அழைப்பை நாங்கள் அறிந்து நறுமணம் வீச வேண்டுமே. நாங்கள் அன்புள்ளவர்களாய் நறுமணம் வீச வேண்டுமே. அப்பா, எங்கள் பணிகளிலே நாங்கள் நறுமணம் வீச வேண்டுமே. நாங்கள் எங்கு வாழ்கிறோமோ அங்கு நறுமணம் வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டுமே. என் தேவன் எங்கள் வீட்டில் வாசம் செய்வாரானால் அப்பா, நாங்கள் எழுப்பி பிரகாசிப்போம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த காணொலியை கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி ஆசீர்வதித்து அனுப்புங்க. இதை கேட்டது எங்களுக்கு நல்லது என்று கடந்து செல்ல வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் ஆசீர்வாதம் வழிநடத்தி தெய்வீக சமாதானம் யாவரோடும், குறிப்பாக செய்தி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களோடும் நிலைத்திருந்து வருகாலங்களிலே இந்த குடும்பங்களை மாற்றி சீர்படுத்தி சிறந்த முறையில் வாழ கிருபை செய்வாராக. ஆமேன். ஆமேன். God bless you.